யாராவது அர்த்தம் நம்ம இதுல யாரு விளையாடுறாங்க அப்படின்னு ஆகாஷ் சொல்லுங்க. ஆகாஷ் ஏதோ நம்ம கோவலம் டீம் விளையாடுதுல. ரியாஸ் எங்க இருக்கார்? கையை தூக்குங்க. அவர் பிடிச்சிடுவோம், ஒரு பிடி பிடிச்சிடுவோம். வேர் இஸ் த ரியாஸ்? ஓகே ரியாஸ். பவுலிங் நல்லா பண்ணுவான். ரியாஸ் தான் பேட்டிங் நல்லா பண்ணுவான். போடுவான்னு நினைச்சேன். ரியாஸ் பேஸ் bowling போடுவான்னு நினைச்சேன். சோ இன்றைய நாளுக்கான 10வது நாளுக்கான 9வது போட்டி நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 9வது போட்டி. 9வது போட்டி யாருக்கு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா வால்பாறை தையூர் மற்றும் எஃப்சி கோவலம் இரு அணிகள் விளையாடுகின்றது. வால்பாறை தையூர் டாஸில் வெற்றி பெற்று முதலில் பேட் செய்வதாக அறிவித்திருக்கின்றார்கள். முதல் பந்து டாட் வைடுங்க. இரண்டாவது பந்து வைடு. மீண்டும் அகல பந்து. பவுலிங் ஆக்ஷன்லாம் பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஸோ அவர் கரெக்டான லென்த்தை பிடிச்சாருன்னா அடுத்தடுத்து சூப்பர் டெலிவரி போடலாம். அவுட்டா? ஒரு முதல் ஓவர் போடலையா ஈஸியா இருக்குமா? 5வது ஓவர் போடுறாரு, அதுதான் ரொம்ப டஃபஸ்ட் ஓவர். பவர் பிளே வேற. ஸோ 5th ஓவர் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கேட்ச் 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 ஆன் பார்க்கணும். எஸ், முதல் விக்கெட். ஹோம் டீமுக்கு முதல் விக்கெட். அம்பையர் டிசிஷன் வெயிட்டிங். எஸ், வைடு. வைடா? ஆமா, வைடு. ரியாஸை ஓட விட்டுட்டே இருக்காங்க போல இருக்கு. கப்பல்ஸ் ஃபாரம் மீது ஒரு கப்பல்ஸ் இருக்காங்க. அதன அண்ணன் கண்ணு எப்படி அங்க இல்லாம போகணும் வெயிட். ஆமாங்க, இருக்கிற இந்த வெயிலையும். மீண்டும் ஒரு நோ பால். ஓடுறாரு. இந்த பால் ஒரு நோ பால். அந்த கப்பல்ஸ் என்னன்னா ஹெல்மெட் போட்டிருக்காரு. வெயிலையும் பொருட்படுத்தாம அவங்க இந்த கடற்கரையை ரசிக்கிறதுக்காக வந்திருக்காங்க மிஸ்டர் பரத். ஸோ அவங்கள பாராட்டணும். நீங்க பாராட்டுங்க. முதல் ஓவர் இங்கே முடிஞ்சிருக்கு. வால்பாறை அணியினர் 7 ஓட்டங்கள் எடுத்து ஒரு விக்கெட் இழப்பிற்கு ஆடிட்டு இருக்காங்க. ஒரு ஓவர் முடிவெற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 7, ஒரு விக்கெட் இழப்பிற்கு. இந்த மேட்ச் யார் யாருக்குன்னு பார்த்தோம்னா நம்மளோட டிஎம்கே கிரிக்கெட் ஃபெஸ்ட் 2025 நடந்துட்டு இருக்கு சீசன் 2 அண்ட் வால்பாறை தையூர் வர்சஸ் எஃப்சி கோவலம். அண்ட் எஃப்சி கோவலம் நம்மளோட ஹோம் டீம் விளையாடிட்டு இருக்காங்க. ஃபீல்டிங்ல ரியாஸ் போட போறாரு நினைக்கிறேன். இல்லையா? இல்ல, வேற ஒருத்தர் போடுறாரு. அண்ட் இப்ப நம்மளோட கேள்வி நேரம். டிஎம்கே கிரிக்கெட் ஃபெஸ்ட்
குவிஸ் நடந்துட்டு இருக்கு அண்ட் இதில் நீங்கள் லைவில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஆன் ஸ்க்ரீனில் ஒரு கொஷின் வரும் அண்ட் அந்த கொஷினுக்கு சரியான பதிலை அதில் கொடுத்துருக்கிற நம்பர் 9712334567 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா முதல்ல அனுப்புகிறவங்களுக்கு 1000 ரூபாய் நாங்கள் ஆன்லைனில் அனுப்பி வைப்போங்க. எஸ், ஆன்லைன்ல 1000 ரூபாய் ஜிபே உடனடியா அனுப்புவோம். உங்களோட அந்த ஆர்வத்தை பாராட்டி நாங்க உடனடியா அனுப்புறோம். ஓகே, அவரோட கோச் வெளில நின்று இருக்காரு பவுண்டரி ரோப்ஸ்ல. யூசப் கோச் யூசப், மிஸ்டர் யூசப் கோச் அவரு வெளில இருந்து ஃபீல்ட் செட்டப்லாம் பண்ணிட்டு இருக்காரு போல இருக்கு. உங்களோட கோச் யாரு மிஸ்டர் சங்கு? இந்த மாதிரி நீங்க bowling போடுறதுக்கு காரணம் யாரு? யாருமே கிடையாதுங்க. கண்டிப்பா யாருமே இருக்க முடியாது. ஆமா, நான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா பாராட்டுறதுக்கு யாரும். அது பாருங்க, என்ன மாதிரி ஸ்பின் ஒன்னு போட்டாரு, தூக்கி அடிச்சாங்க, ஆஃப் சைடுல போச்சு. பவுண்டரி ஆன் பார்க்கணும். நோ பால் கொடுத்திருக்காரு அம்பர். எஸ், நோ பால் கொடுத்திருக்காரு. நோ பால் போட்டிருக்காரு. ஷேன் வார்னர் மாதிரி போடணும்னு ஆசைப்பட்டு போட்டாரு. அது நோ பாலா ஆயிருக்கு மற்றும் ஒரு பவுண்டரியாவும் மாறி இருக்கு. எஸ், எல்லாரும் சங்கு ஆயிட முடியுமா என்ன? லெக் ஸ்பின்னா அவர் மட்டும்தான். மறுபடியும் தூக்கி போட்டாரு. இது நோ பால் தான். கிரீஸுக்கு வெளியே தூக்கி அடிச்சிருக்காரு கோச் மிஸ்டர் யூசப். உங்க டீம் இரண்டாவது ஓவர். கோச் டென்ஷன் ஆயிட்டாரு. வேற போலர் கோச் டென்ஷன் ஆவீங்க. கோச் கேட்கல. கோச் நீங்க பேசுறது கேட்கல. சத்தமா, இன்னும் சத்தமா அப்ப சொன்னாதாங்க கேட்கும் போலருக்கு. என்னப்பா ரியாஸை கூட்டு வருவான்னு பார்த்தா வேற ஒரு போலர். ரியாஸ் 5th ஓவர் தான் போல இருக்கு. மீண்டும் அதே ஸ்பின்னர் போட போறாரு. ஏர் ஸ்பின், இது ஏர்லே ஸ்பின் ஆகும், அதுதான் அவர் போடுறாரு. அதே ஸ்பின்னர் இல்லைண்ணே, வேற ஸ்பின்னர்னே. அவரை மாத்திட்டாங்களா? இவர் என்ன போட போறாரு? இவர் ஸ்பின் இல்லையா? பாப்போம். தூக்கி அடிச்சாரு, கையில போச்சான்னு பார்க்கணும். இல்லைங்க, இவர் நல்லா போடுறாருண்ணே. நல்லா போடுறாருங்க, கண்ட்ரோலோட போடுறாரு. பால் சூப்பர் டெலிவரிங்க. இது பால் நல்லா மாட்டி இருந்துச்சுன்னா 6 போயிருக்கும். கிரேட் எஸ்கேப் ஆயிட்டாருங்க பவுலர். வைடுங்க. சூப்பர் டெலிவரி, ஸ்பின் ஆயிருக்கு. மீண்டும் வைட். இந்த வைடு டெலிவரி 6 கன்வெர்ட் பண்ணிருக்கணும். பேட்ஸ்மேன் 2 பாலையும் மிஸ் பண்ணிட்டு டெலிவரி அப்ப பயன்படுத்த போகும் பாருங்க. நான் சொன்ன லீகல் டெலிவரி பயன்படுத்த முடியாம போயிடுச்சு பாருங்க. நல்ல டெலிவரிக்கு அடுத்தது பயன்படுத்தி இருக்கணும். மீண்டும் இததாங்க எதிர்பார்த்தாரு. பவுண்டரியா? இல்லைங்கோ. 2 கிடைக்குமா? இல்லைங்கோ. இதுதாங்க டெலிவரி. இந்த டெலிவரி தான் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிட்டு இருந்தார் போலரு. யூசுஃபுக்கு இப்பவே அடிவயிறெல்லாம் கலங்குதுன்னு நினைக்கிறேன். உங்க டீம் போயிட்டு இருக்கிறத பார்த்தா. அடுத்த ஓவர் ரியாஸா? கார்த்தி. தூக்கி அடித்தாருங்க. ஆறுங்க கேட்ச் பிடிச்சாருங்க யூசுப். என்னங்க 6 காட்டுறதுக்கு என்னமோ பண்றாரு டிஜே.
2 சாவடி அடிப்பாங்க இப்போ சொல்லிட்டேன். நாங்க வித்த விண்டில் போட்டு தான் பெரிய பவுலர்னு நிரூபிக்க போறோம். பிரகா இப்படியே 5 ஓவர் கடந்துடுவானோ ரியாஸ்? விண்டில் போட வந்திருக்காரு. நான் அம்பர், நீங்க பில்டிங் செட் பண்ணிட்டு இருக்கீங்க. யூசுஃபுக்கு ஹெல்ப் பண்றீங்களா? பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க. தூக்கி அடிச்சாரு. கேட்சான்னு பார்க்கணும். வாவ், கேட்சுங்க, சூப்பர் கேட்சுங்க. ஈஸியா எடுத்தாரு. கஷ்டமான கேட்ச் அது. விஐபி guys, பெரிய விப்பேடு டீம் மெம்பர்ஸ் யாருன்னா வந்திருந்தீங்கன்னா உங்களோட பிளேயிங் 11 ஷீட்டை வாங்கிட்டு போயிடுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஏரியால வந்து. ஐயோ, எங்கேயோ தூக்கி அடிச்சாருங்க, எங்கேயோ தூக்கி அடிச்சாருங்க. விஐபி guys, ரியாஸ் இதெல்லாம் பார்த்து விடுவா, நீ ஓவர் போட போற. விஐபி guys, டீம் மெம்பர்ஸ் பார்க்கலாம். விஐபி guys, டீம் மெம்பர்ஸ் பெரிய விப்பேடு விஐபி guys, டீம் மெம்பர்ஸ் உங்களோட பிளேயிங் 11 எடுத்துட்டு வந்து எழுதுங்க. ஒயிட் டெலிவரி. அம்பேர், நீங்க போட்டுருக்க கூலிங் கிளாஸ் ரொம்ப அருமையா இருக்குதுங்க, சூப்பரா இருக்குதுங்க. நீங்க ரஜினி மாதிரி இருக்கீங்கன்னு ஆக்கா சொல்றாரு. ஒயிட் டெலிவரி. சூப்பர் டெலிவரிங்க, சூப்பர் டெலிவரிங்க. மீண்டும் ஒரு அற்புதமான பந்து வீச்சு. 2 பால் நல்லா போட்டிருக்காரு. 2 டாட் பால், அது 6க்கு அப்புறம். ரியாஸுக்கு வெட 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 வெடன்னு ஒதிரி நிக்குது. நடந்து வந்தாரு அடிக்கலான்னு, பட் வெளியே போட்டிருக்காப்புல. வைட் டெலிவரி. லோ ஃபுல் டாஸ். லோ ஃபுல் டாஸ்ல போட்ட பந்து ஒரு ஓட்டம் மட்டுமே. தூக்கி அடிச்சாருங்க. கேட்ச் பிராக்டிஸ், கேட்ச் ஆன் பார்க்கணும். ஐயோ, விட்டுட்டாருங்க. ரன் அவுட்டா? இல்லைங்கோ, சரி.
ஓகே 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 3 ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு 33க்கு 2. எத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னு தெரியல. ரியாஸ் கையை கால சுத்தினாரு. எனக்கு தெரிஞ்சு bowling Yes, வீரர்கள் 3 ஓவர் முடிவற்ற நிலையில் தையூர் அணியினர் 38 ஓட்டங்கள் 2 விக்கெட் இழப்பிற்கு. என்னமோ ரியாஸ் 33 மன்னிக்கவும் 33. சங்கமாம்ஸ் ரியாஸ் கிட்ட போய் அம்பையர் வந்து அம்பையர் கிட்ட போய் ரியாஸ் ரியாஸ் வேணா Umpire கிட்ட ஒரு அந்த பக்கம் வேணா ரியாஸ் வேணா ரியாஸ் சொன்னா கேளு வேணா. நியூரோபியன் இன்ஜெக்ஷன் ஒன்னு போட்டுக்கோ. அம்பையர் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு விட்டுருங்க ரியாஸுக்கு. வெட 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 வெடன்னு உதறுது. சிங்கம் எம்எஸ் தோனி சிங்கம். மாம்ஸ் எம்எஸ் தோனி எல்லாம் bowling போட்டு பாத்திருக்கீங்க. ஆமா 6 டெலிவரி நல்லா போட்டு வந்தா சிங்கம். ஏதாவது எசக்கு புதுசா ஆச்சுன்னா முன்னாடி ஆவ தூக்கி போட்டு அசிங்கமா ஆயிடுமையா. இல்ல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இல்ல நல்லா ஓவர் போடு 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 எடுத்துட்டாருங்க. அட யாரு அது? ஓ அம்பையர் கிட்ட போய் என்ன சேஸ் பண்ணுகிற? ஒரு அம்பையரா? ஐயோ அத மாட்டேனே. என்னையா நடக்குதுங்க? விட்ட அம்பையரை கட்டி உங்க புடிச்சு சக வீரர் கிட்ட போய் கொண்டாடியா? பேட்ஸ்மேன் உள்ள போங்க, பேட்ஸ்மேன் உள்ள போங்க. பரவாயில்ல நல்லா ஆடினீங்க. பேட்டர் சூப்பரா ஆண்டாரு. அவருக்கு ஆப்போசிட் சைடுல ஷேவாக் ஆடிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஷேவாக்கு ஸ்ட்ரைக் கொடுங்க. இந்த பக்கம் மலிங்கா bowling போட்டுட்டு இருக்காரு. ரியாஸ் நீ ஒரு பந்து தான் போட்டிருக்க, மறந்துடாத. இன்னும் 5 பந்து இருக்குது. ரியாஸ் ஓகேவா? வத்தி குச்சிக்கு ஒரு பக்கம் உரசினாதான் தீ பிடிக்கும். இந்த ரியாஸ்க்கு எந்த பக்கம் உரசினாலும் தீ பிடிக்கும். இப்படிலாம் சொன்னாதான் டெலிவரி நல்லா போடுறாரு அவரு. இன்னும் 4 பந்துகள் உள்ளது. இருங்க அந்த கவுண்டர் வேற கொடுத்துட்டு பாப்பம்பட்டி அணி 4வது பந்து வீச்சாளர் மாம்ஸ். சூப்பியா மாம்ஸ் அதை விடுங்க. பேட்டிங்ல யார் யார் ஆடிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? சொல்லுங்க. ஒரு பக்கம் சச்சின், இன்னொரு பக்கம் ஷேவாக். என்னங்க சொல்றீங்க? ஆக்சுவலா அவங்க பேர் அதுதானே. நிஜமாவா? அது அப்படிதான் காட்டுது. நிஜமாவா என்னன்னு ஓ, தெரியல. அப்படிதான் காட்டுதா? ஓகே ஓகே. அவங்க டீம் மெம்பர்ஸ் யாராவது இருக்காங்களா? ரியாஸ் 2 ஓட்டுகளை வீசியிருக்கின்றார். ஏமா கண்ணா 3வது லட்டு தின்ன ஆசையா? ஆமாம் ஆசை. இதோ கேட்ச். என்ன யாரு காலிலே தடுக்கிறான் மனுஷன்? அவர் வந்து அடுத்த ஃபுட்பால் பிளேயர்னு நிரூபிக்கிறீங்களா? காலிலே தடுக்கிறாரு அவரு. ஷேவாக் ஆன் ஸ்ட்ரைக். மாம்ஸ் எனக்கு ரியாஸோட டெக்னிக் புரிஞ்சு போச்சு. ஒரு 4 வைடு போட்டானா 5வது வைடு தான் வரும்னு சொல்லிட்டு பேட்ஸ்மேனே கொஞ்சம் அப்படியே அசால்ட் ஆறுமுகமா ஆடுறப்ப அவரோட விக்கெட் தூக்கிடுறாரு. ஷேவாக்கும் சச்சின் டெண்டுல்கரும் இந்த மாதிரி ஓவர் அவங்க சரித்திரத்திலே பார்த்திருக்க மாட்டாங்க. இப்ப இவங்க பண்றத பார்த்து இந்த டீம் கிளாப் பண்ணுது. ஐயோ கேட்சுங்க 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 2 விக்கெட் எடுத்துட்டாருங்க. பால குடுப்பா டக்கு டக்குன்னு அடுத்த பால் போடுறப்பா. பேட்ஸ்மேன் டக்குன்னு வாங்கப்பா. ஆமாம்பா. தூக்கி இருக்காரு ரியாஸ். சேவாக் அவுட். Team VIP guys. Team VIP guys. VIP guys, team members. உங்களோட பிளேயிங் 11 எழுதுங்க வாங்க. VIP guys. பெரிய விப்பேடு. VIP guys. Bro நீங்க VIP guys ஆ? Bro. VIP ஆ? So VIP guys, team members யாரனா இருந்தீங்கன்னா வாங்க. உங்களோட பிளேயிங் 11 ஷீட் வாங்கிட்டு போங்க. ரியாஸ் நீ இன்னும் போகலையா? இருங்க பாய். வைட் மாம்ஸ் ரொம்ப இப்படி தாயா என்னையும் ஒரு காலத்துல கலாச்சாங்க. ரொம்ப நக்கலா சொல்லாதீங்க மாம்ஸ். வெறும் 7 ரன் தான் கொடுத்திருக்காரு. 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுதாங்க பெருமா. ஐயோ ரன் அவுட்டா? ஸ்டம்பிங்கா?
எதுவும் இல்ல, டாட் பால் மட்டும் தான். ஓவரை சூப்பரா முடிச்சிருக்காரு. ஓவர் சூப்பராக போட்டிருக்காரு. 7 ரன் 2 7 ரன். இந்த விக்கெட்ல 7 ரன் கொடுத்தது ரொம்ப பெரிய விஷயம். என்னமோ கேக்குறாரு பாருங்க. ரிவ்யூ ஏங்க உங்க கையை குத்திக்கிறீங்க? ரிவ்யூ கேட்டிருக்காரு. என்ன ரிவ்யூன்னு தெரியல. விக்கெட்டா? பேட்ஸ்மேன் சி அம்பையர் டான்ஸ் ஆடுறதுக்கு ரிவ்யூ கேக்குறாருன்னு நினைக்கிறேன். ஐயா ஸ்கோரர் பிரவீன் பார்த்து சொல்லுங்க, நல்ல முடிவா? சந்துரு ரியாஸ் போட்ட வைடு எத்தனை? மிஸ்டர் ஆகாஷ் அண்ட் பரத் சொல்லுங்கண்ணா. எத்தனை வைடு போட்டாரு ரியாஸ்? எத்தனை வைடு போட்டாரு? எத்தனை வைடா? 3 4 வைடு. ரியாஸ் பாத்துக்கோ, நீ வைடு போடலனா பர்ஃபெக்ட்டா 3 ரன்ல தான் கொடுத்திருந்திருப்ப. சோ வைட வந்து கண்ட்ரோல் பண்ண பாரு அடுத்த மேட்ச்லாம். வைடு போடலனா ஒரு என்னத்துக்கு 4 6 குத்துருப்பாரு. வைடு போடனா அப்படிலாம் இல்லைங்க. வைடு போடுறது வந்து பேட்ஸ்மேனுக்கு தான் ரொம்ப சாதகம். ரெஸ்ட் எடுத்துக்குவாங்க, கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. சம பால் ஓடி வந்து தேங்காய் உடைச்சிட்டாரு முஸ்டக். ஓவருக்கு 1 பவுன்ஸ் அலௌடு. 1 பவுன்ஸ் அலௌடு. ஃபுல் டாஸ் கன்வெர்ட் பண்ணல. பெரிய ஷாட்டுக்கு கன்வெர்ட் பண்ணல. சிங்கிள் மட்டுமே. ரன் ரேட் ஆனா நல்லா குறைச்சி விட்டு போயிட்டார் ரியாஸ். நல்ல ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி போட்டு போயிட்டாரு. வித்த விண்டிலே போட்டிருக்காருங்க, அவ்வளோ தைரியசாலி. இங்கே பிரகா வந்து போடாத அப்படின்னு சொல்லியிருந்தோம். நான் போடுவேன், நான் யாருன்னு நிரூபிச்சிருக்காரு. நிச்சயமா பாராட்டணும். இந்த பேட்டர் பாயிர நேரம்னு சொல்லி பாஞ்சிருக்காரா? அது அப்படி இல்லை மாம்சு. சில பேர் அந்த சின்ன பசங்களாம் என்னதான் வைடு சொன்னாலும் இல்ல, தலையிலால் தான் குதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி குதிப்பாங்களா, அந்த மாதிரி. அது மாதிரி ஆளு தான் ரியாஸ். அது மாதிரி ஆளு தான். எதை சொல்றோமோ நான் அகேன்ஸ்டா செய்து தான் காட்டுவேன் அப்படின்னு. ஆஹா, எஸ், நோ பால். செகண்ட் டைம் பவுன்ஸ் ஓவர் த ஷோல்டர் பவுன்ஸ் பண்ணிருக்காரு. அலௌட் கிடையாது, அதனால நோ பால் அண்ட் ஃப்ரீ ஹிட். இட்ஸ் கால் ஃப்ரீ ஹிட். சூப்பர் டெலிவரி, பட் அது வைடு. சூப்பர் டெலிவரிங்க. கேட்ச். ஐயோ, லட்டு மாதிரி வந்த கேட்ச் மிஸ் ஆயிடுச்சு. லட்டு மாதிரி வந்த கேட்சை வந்து அவரு என்ன நினைச்சாருன்னு தெரியல, அல்வா மாதிரி விட்டாரு. கமலேஷ் சிக்ஸ் அடிக்க வேண்டிய டெலிவரிங்க, இது மிஸ் ஆயிடுச்சுங்க. அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணல. கரெக்டா சொன்னீங்க, ரொம்ப ஸ்லோவா வந்துருச்சு. ஆமா, ஸ்லோவர் 1 அவர் கண்டிப்பா எதிர்பார்க்கவே இல்லை. நல்லா போட்டுட்டு இருக்காரு. ஒரு ரன்னு தான் ஓடிட்டாங்க, தேவையில்லாத ரன்னு. ஸ்டெம்ப்ல பட்டுருச்சா விமல் சர்மா? 3 ரன் எடுக்கிறாங்க. படலையா? படல. ஐயோ, 3 ரன் ஓடிட்டாங்களே. ஓகே, ஓவர் முடிஞ்சிருக்கா? 5 ஓவர் முடிவில் 50ல் முடிச்சிருக்காங்க. அண்ட் 50ல் முடிச்சு 51 டார்கெட்டாக கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ரியாஸே ஓப்பனிங் பேட்டிங் வருவார்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு டீமோட கேப்டனு.
பாட்டு கேட்டுட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ப்ரோ வாங்க, எப்படி இருந்தது 2 விக்கெட்ஸ் எடுத்தது எப்படி இருக்கு வாங்க. ரைட்டு, இப்போ எஃப்சி கோவளம் ஹோம் டீம் 51 5 ஓவர்ல அடிச்சா வெற்றி. 51 அடிச்சா வெற்றி. ஒரு ஓவருக்கு 10 அடிச்சே ஆகணும். இல்லைன்னா ஏதாவது ஒரு ஓவருக்கு ஒரு 3-4 6 அடிக்கணும். கேட்ச் தூக்கி விட்டாரு, பிடிக்கிறாங்களான்னு பார்க்கணும். ஆஹா, பிடிச்சிட்டாருங்க. பாப்பம்பட்டி அணியினின் நம்பிக்கை நட்சத்திரம் மக்களே, வைகை புயல் ரியாஸ். இப்ப நான் பண்ண போற காரியத்தை பார்த்து நீங்க ஆச்சரியப்படுவீங்க, அதிசயப்படுவீங்க. சோ விஐபி காய்ஸ், பெரிய விப்பேடு டீம் மெம்பர்ஸ் வந்திருந்தீங்கன்னா உங்களோட பிளேயிங் 11 வந்து வாங்கிட்டு ஒரு போங்க. 15 ரன் அடிச்சிட்டு வருவாரு ரியாஸ். ஆஹா ஆஹா ஆஹா, விஐபி காய்ஸ், பெரிய விப்பேடு டீம் மெம்பர்ஸ், அடுத்து ஆட போற டீம் மெம்பர்ஸ் உங்களோட பிளேயிங் 11 வந்து எழுதிட்டு போங்க வாங்க. மீண்டும் ஒரு கேட்ச் பிராக்டிஸ். கேட்ச் ஆன் பார்க்கணும் இல்லைங்க, ஓட 2வது ரன்னுக்கு ஓடலாம். இரண்டு விட்டங்கள். ஆஹா, சூப்பர் டெலிவரிங்க, சூப்பர் டெலிவரி. அந்த சூப்பர் டெலிவரியோட ஓவர் முடிவுக்கு வருது. எவ்வளோ அடிச்சிருக்காங்க? 3 ரன் அடிச்சிருக்காங்க. ஒரு விக்கெட் இழப்பிற்கு. பேட்ஸ்மேன் போலர், உங்களோட செப்பல்ஸ்லாம் வந்து நீங்கள் வெளியில் கூட விட்டுட்டு வந்துடலாம். ஸோ ஏன்னா நீங்கள் அங்கேயே கழட்டி விடுறது, அந்த ரன் எக்ஸ்ட்ராஸ் ரன் கொடுக்க வேண்டியது ஒரு அம்பையர், அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுங்க.
அப்பீல் கேக்குறாரு, ரிவ்யூ அப்பீல் பண்றாங்க, ரிவ்யூ போயிருக்காங்க, கேட்சுக்கு ஒரு ரிவ்யூ. ரிவ்யூ போயிருக்காங்க. ஹலோ ஹலோ ரைட், ரிவ்யூ நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. எவிடன்ஸ் இல்ல, பேட் பட்டதா. அகைன் ஒரு ஷார்ட் பால். 22 பால் 47. அதிகமாயிட்டே இருக்கு ரிக்வயர்ட் ரன் ரேட். என்னங்க இது, போலிங் போறது ரோஹித் சர்மாவா? பேரெல்லாம் இவங்களே வச்சுக்கிறாங்களா? அப்படிதானே இருக்கு. சச்சின் சேவாக் தூக்கி அடிச்சாரு, கேட்சா? ஐயோ, கேட்ச் மிஸ்ஸுங்க. கேட்ச விட்டியப்பா. நீ யாருப்பா, விராட் கோலியா? ஓகே, ரியாஸ் ஆன் ஸ்ட்ரைக். ரியாஸ் ஒரு 6 அடிப்பார்னு எல்லாம் எதிர்பார்க்கறாங்க. தூக்கி அடிச்சார், பவுண்டரியா? ஐயோ இல்லைங்க, ரெண்டு ஓடுங்க. 2 ரன்ஸ். ஓவர் முடிஞ்சிருக்கு. ரெண்டு ஓவருக்கு 7 ரன் அடிச்சிருக்காங்க. 18 பால்ல 44 எடுக்கணும். மேல போயிருக்கு கீப்பர். ஓகே, பால் வேற எங்கேயோ போயிருக்கு. 1 ரன் மட்டும்தான். என்னண்ணே, 17 பந்து 43 பாசிபிளா? ரியாஸ் வேற உள்ள ஆடிட்டு இருக்காரு. பெரிய எதிர்பார்ப்பு வச்சிருக்கீங்க எல்லாரும் அவர் மேல. ஆமான், தலை வேற ஆட்டுறாரு. இந்த பால் 6 தானோ? இல்லையே. இன்னொரு டாட் பால். போலிங் போடுறது பட்டேல். முனாஃப் பட்டேலான்னு தெரியலையே. ஒரு ரன் எடுத்திருக்காரு. ஆனால் அந்த ஒரு ரன் பத்தாது. 40 கிட்ட அடிக்கணும். அடிச்சாருங்க.
என்னங்க எங்க போச்சு பாலு? பவுண்டரியா? இல்லை. டைவ் எல்லாம் போட்டு தடுக்கிறாரு. ரெண்டாவது ரன்னு. ஓகே, ரொம்ப ரொம்ப க்ளோஸான கால். ஸோ தேர்ட் அம்பையர் ஒரு ரன் அவுட்டுக்கு. ரியாஸோட முக்கியமான விக்கெட் இது. ஸ்ட்ரைட்டாகவே அம்பையர் அவுட் கொடுத்துருந்தாருன்னா என்ன நடந்திருக்கு தெரியுமா? அவ்வளோதான், கஷ்டம் தான் அவங்க டீம் வின் பண்ணுறது. அப்புறம் நல்ல வேளை ரிவ்யூ வந்திருக்காங்க. சாப்பாடு கொடுத்துருக்க மாட்டான் அம்பையருக்கு. அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு, அவுட்டுன்னு தெரிஞ்சு கூட உஷாரா டிவிக்கு தேர்ட் அம்பையருக்கு உங்ககிட்ட கொடுத்துறாரு. உங்க 2 பேருக்கு சாப்பாடு கிடைக்காது. இப்போ அவுட்டு கொடுப்பேன், நீ தான் கொடுத்து பாரு. அவுட்டை நீ தான் கொடுத்து பாரு. நீ தான் தைரியமான ஆளேச்சா. ஞாயிற்றுக்கிழமை பிரியாணி வேற சொல்லியிருக்கா போல ரியாஸ். அடுத்து ஆட இருக்கும் அணியினர் அண்டர்டாக்ஸ் மாமல்லபுரம் vs விஐபி கைஸ். பெரிய விப்பேடு. 2 டீம் கேப்டனும் பிரசன்டேஷன் ஏரியாவுக்கு வந்துருங்க. டாஸ் போட்டுடலாம். அண்டர்டாக் மாமல்லபுரம் vs விஐபி கைஸ். பெரிய விப்பேடு. டீம் கேப்டன் மட்டும் வாங்க. டாஸ் போட்டுடலாம். டீம் கேப்டன் வாங்க. அண்டர்டாக்ஸ் மாமல்லபுரம். ஓகே, நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. வாரே வா, என்னப்பா ரியாஸ்? புரிஞ்சு போச்சு, பிரியாணி கன்ஃபார்ம். இன்னும் 40 ரன்னுக்கா பார்க்கலாமே. அதையும் இன்னும் 40 ரன் அடிக்கணும்ல. அதான் ஆண்டவர் அங்க பக்கம் தான் இருக்கிறாங்க. அடேங்கப்பா, நீங்க பேட்லயே 6 அடிக்க மாட்டீங்க, 4 அடிக்க மாட்டீங்க. ஆண்டவன் கரெக்டா உங்களுக்கு உங்க பக்கமே இருந்துட்டு இருப்பாரு. ரியாஸ் இருக்கிற வரைக்கும் கவலையே கிடையாது bowling team தோக்கிறதுக்கு. கேட்ச் மறுபடியும் ஒரு கேட்ச் பிராக்டிஸ். கேட்ச் பார்க்கணும். சூப்பரா ஜம்ப் பண்ணாருங்க. பிடிச்சிருந்தா ஒரு பெஸ்ட் கேட்ச்னு கூட சொல்லி இருந்திருக்கலாம். ரைட், 3 ஓவர் இங்க முடிஞ்சிருக்கு. யார் கேட்ச பிடிக்கணும், யார் கேட்ச பிடிக்க கூடாதுன்னு உஷாரா இருக்காங்க ஃபீல்டிங் டீம். ஹலோ செக். ஸோ தம்பி ரியாஸே, ஒன்றும் கவலைப்படாதப்பா. பஸ்ஸுக்கா நான் வந்துட்டேன் மச்சான். ஒன்னால கலக்க முடியும் மச்சான். கமான் மச்சான். திடீர்னு கத்தாதப்பா, காதெல்லாம் கொய்யிருந்தா இல்லையா ஆகாஷ் பார்த்து. ஸோ 3 ஓவர் 13 ரன் எடுத்திருக்காங்க, ஒரு விக்கெட்டுக்கு. இப்போ 12 பால்ல 38 அடிக்கணும். ரியாஸ் உள்ள இருக்கிற வரைக்கும் கஷ்டம் தான் போல இருக்கு பேட்டிங் டீமுக்கு. பட்டேல் சூப்பரான ஒரு ஓவர் போட்டிருக்காரு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா வித் தி விண்ட் பேரி. எனக்கு நம்ம இந்த ஓவரில் ஒரு 20+ வரப்போதும் தோணுது. ஐயப்பா பவுலிங் உள்ள. அருமையான கேட்ச். ஐயோ, அண்ட் ஸ்ட்ரைக்ல யாரு? தி ஃபினிஷர் ரியாஸ். செகண்ட் ரவுண்ட்ல அவங்க செகண்ட் ரவுண்டுக்கான பிராக்டிஸ் தான் எடுத்துட்டு இருக்காங்க. எப்படியும் வெற்றி பெறுவது உறுதியாகி போச்சு. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. அண்ட் ஐ ரிக்வெஸ்ட் கிரவுண்ட்ல வந்து எந்த செருப்பு இருக்கக்கூடாது பிரதர்ஸ். ஆனா அம்பருக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா காத்து நல்லா வருதுப்பா அவங்களுக்கு. எஸ், வேணா ரியாஸ், பால் பேட்ல பற்ற போது. இல்ல வைடு கேட்கலையா ரியாஸ்? நீ கேட்டா கொடுத்துருவாரு அம்பையர், நீ பயப்பட தேவையில்ல. ரியாஸ் இந்த பால் 6 அடிக்க போறாப்புல. மாம்ஸ் பாத்துக்கோங்க. இந்த மேட்சுக்கான பெஸ்ட் என்டர்டெய்னர் அவார்ட்னா அது ரியாஸுக்கு தான் கொடுக்கணும்.
கொடுத்துடலாம். ஆல்ரெடி ரெடி பண்ணியாச்சு. பேட் அப் பண்ணுங்க, பேட் அப். சங்கமாம்ஸ் ஆல்ரெடி ரெடி பண்ணியாச்சு. ஒரு 50 மரக்கன்று ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஓ டாட் பாலுக்கு மறக்கன்றா சிங்கிள். நானா இருந்தா ஒரு பெஸ்ட் ஐடியா பண்ணுவேன், செப்பல்லே ஓங்கி அடிச்சு 5 ரன்னா எடுத்துப்பேன். அவ்வளோ செப்பல் அவங்க ரியாஸ் டீம்ல இருக்கவங்க எல்லாம் கடுகடுன்னு இருக்காங்க. இவன் அவுட் ஆகியும் தொலைய மாட்டான், அடிக்கவும் மாட்டான். நாங்களா டயலாக் போட்டு கொடுப்பான். வேணா ரியாஸ், பேட்டை வேகமா ஓங்காத. நம்ம குடும்பத்துக்கு கௌரவம் தான் முக்கியம். அவுட் ஆகாத. 4 ஓவர் முடிவுல 14 தூங்குறாங்கப்பா. எதனா 4-6 இல்ல விக்கெட்டாச்சு எடுங்கப்பா. அவங்க ஏன் ரியாஸுக்கு என்கரேஜ் பண்ணாங்கன்னு புரியுதா? தெரியும் தெரியும் தெரியும். புரியுது எனக்கு. உங்களுக்கு ரெஸ்ட் வேணும் தானே? 4 அடிக்கல 6 அடிக்கலன்ட்டு இப்பதான் புரியுது. ரியாஸ் வா வா வா. உன்னால என்ன பண்ண முடியுமோ அது நல்லா சிறப்பா பண்ணிட்டப்பா அந்த டீமுக்காக. எப்பா டிஜே யாருக்கு இந்த டைலாக் அதை சொல்லுங்க. ஓகே தேங்க்யூ. ஆனா விக்கி வந்து இதை வந்து சேர் கேர்ள்ஸ்க்கு இந்த டைலாக் நம்ம சேர் லீடர்ஸ்க்கு வந்து டெடிகேட் பண்றானா சொல்ல சொன்னா. சரிங்க, நானும் ரியாஸோ பிளான் பண்ணலாம் தேடி உங்களை வச்சு செய்யறோன்னு. அரே நீங்க நானே உங்க கூண்டுக்குள்ள விழுந்துருவேன். நீங்க எதுங்க இதுல டைம் எடுத்துக்கிறீங்க? எனிவேஸ் நோ பால். ஆஹா நோ பால், ஃப்ரீ ஹிட். சர்மா ஜி கே பேட்டா. சர்மா முகத்துல அந்த கண்ணாடி எவ்வளவு அழகா ஜொலிக்குது பாத்தீங்களா? எல்லாரும் முகத்துல கண்ணாடி போடுவாங்க. சங்குமாரண்ணா, எஸ். சர்மா இந்த மேட்ச் எப்போ முடியும் வெயிட் பண்ணிட்டு இருக்காப்புல. எதனால? டான்ஸுக்கு வந்துருவார்ல இப்ப டான்ஸுக்கு. ஓஹோ ஆஹா, நீங்க அப்படி சொல்றீங்களா? அதேதான் அதே. ஓகே ஓகே. சர்மா கொஞ்சம் கைய கொஞ்சம் தூக்குங்க. சர்மா இந்த வாட்டி கிடைக்கும் உனக்கு. வா சட்டி இருக்குது உனக்கு. சர்மா மதியத்துக்கு ஷவர்மா சாப்பிட்டுருக்காரு, அதனால கண்டிப்பா டான்ஸ் ஆடுவாரான்னா தெரியல. தீபன் தான் பாவம். தீபன் அதுவா பாவம்? அது ஒரு விஷக்கொழுவி. அது பாவம்லாம் கிடையாது. ஆமாவா? ஓப்பா பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. போல்ட். போல்டா? எஸ், விக்கெட். மியூசிக். டிஜே. ஆனா 40 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்கப்பா சேர் கேர்ள்ஸ்க்கு. விக்கி மீனாட்சி அண்ணன் காதல் என்னாச்சுன்னா போயிடுச்சு. அவசரப்பட்டு விக்கி கிட்ட அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் கொடுத்துறாதீங்க. தூக்கி அடிச்சாரு. பால் எங்க போச்சு? 2 ரன் கிடைக்குமா? இல்லிங்கோ சிங்கிள் மட்டுமே. இது டிஜே அந்த சவுண்ட் ஆபரேட்டர் விக்கி அந்த இடத்துல உட்கார வைக்காதீங்க. திடீர்னு நம்ம மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி தண்ணி எடுத்து அவன் மேலேயே ஊத்திப்பான். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் உஷாரா இருங்க. இனி நீ கொடுப்ப நீ அவங்கிட்ட இந்த பக்கமே சேக மாட்டாங்க. திடீர்னு என்ன பண்ணுவோம் தெரியுமா? தண்ணி எடுத்து மேல ஊத்திப்பான். அவரே கூலாக்கிக்கிறாரா? ஆமா. லிட்ஸ் கேட்டுக்கோங்க, விக்கி உங்க பக்கத்தையும் உட்கார வைக்காதீங்க. இனி அந்த சவுண்ட் சர்வீஸ்ல விக்கி உட்கார வைப்பேன். நெக்ஸ்ட் ஆட போற டீம் வாங்க, டாஸ் போட்டுலாம் வாங்க. அடுத்த போட்டிக்கான டாஸ். தூக்கி அடிச்சாரு. கேட்ச் தான். கையிலே போய் லட்டு மாதிரி விழுந்துச்சுங்க. மாமல்லபுரம் கேப்டன் வாங்க. அண்ட் பெரிய பேடு கேப்டன் விஐபி गाइस கேப்டன் வாங்க. விஐபி गाइस கேப்டன். இந்த நியூஸ் யாருக்குயா? गाइस கேப்டன் எங்க? டாஸ் தானே போட போறோம்.